கால வேளையில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். யோசுவா புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 17வது வசனத்தை யாராவது நீங்கள் வாசிக்கலாம். யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நானே வாசிக்கிறேன் மைக்கில். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவில் தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். யோர்தானை கடந்து போவோம். இன்னைக்கு பிரசங்கம் என்னன்னா, யோர்தானை கடந்து போகணும். தேவன் யோர்தானை கடக்க பண்ணுகிறவர். யோர்தான் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமா? நாம் அதை எப்படி சந்திப்பது? யோர்தானை கடந்து போவதற்கான வழி என்ன என்பதை நான் அந்த கால நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோர்தான் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? பைபிளில் படிக்கும்போது யோர்தானை பற்றி லோத்து தான் முதல்ல அந்த வசனங்களை படிக்கிறோம். ஆபிரகாமும் லோத்தும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியும் போது நீ போகும் பாதையை தெரிந்து கொள் என்று சொல்லும்போது ஆபிரகாம் சொன்னபோது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அவன் யோர்தானுக்கு அருகே உள்ள அந்த பகுதிகளை எல்லாம் செழிப்பாக இருப்பதை பார்த்து அங்கே அவன் போனான் என்பதை நாம் வாசிக்கிறோம். பிறகு யாக்கோபு கூட யோர்தானை கடந்து போயிருக்கிறான். வெறும் கோலும் கையுமாக நான் யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது நான் இரு பரிவாரங்களை உடையவனாக என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார்னு யாக்கோபு சொல்றார். இந்த யோர்தான் நதியை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும்படி தேவன் கிருபை செய்தார். யோர்தான் நதியை பற்றி நம்ம நிறையா படிச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். எலிசா இந்த யோர்தானை கடந்து போயிருக்கிறாங்க. முழு பைபிள்லையும் ஆங்காங்கே இந்த யோர்தானோடு சம்பந்தப்பட்ட காரியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். யோர்தான் வேதாகமத்தில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறது. யோர்தானை நாம் தவிர்த்து விட முடியாது. இந்த யோர்தான் நதியை பற்றி சொல்லும்போது அதனுடைய சரியான அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னவென்றால் இறங்கி பாய்தல்னு அர்த்தம். இறங்கி பாய்தல். இந்த யோர்தான் நதி எர்மோன் மலையில் உண்டாகி அது மோரேம் அப்படின்ற ஏரியில் கலந்து அப்புறம் கலிலேயா கடலில் கலந்து அதை தாண்டி சவக்கடல் அங்கே போய் அது முடிவடைகிறது. நீங்கள் மேப்பில் பார்த்தா அது உங்களுக்கு தெரியும். எர்மோன் மலையில் மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும், நேராக வரும்போது மெரோம் ஏரியில் கலந்து அதுக்கடுத்து கீழே பார்த்தா ஒரு சின்ன கலிலேயா கடல். இயேசு கிறிஸ்து அதிகமாக அற்புதங்களை செய்த ஊழியம் செய்த பகுதிகள் அந்த கலிலேயா கடலில் கடந்து அந்த கடலையும் தாண்டி கீழே வரும்போது சவக்கடல்னு சொல்லப்பட்டிருக்குது. அங்கே அது முடிவடைகிறது. அதற்கு பிறகு அந்த தண்ணீர் வேற எங்கேயும் போகிறது இல்லை. அதனால தான் அந்த சவக்கடல் எப்போதும் அடர்த்தி நிறைந்ததாக அது காணப்படும். அங்கே அது அதிகமான உப்பு நிறைந்ததாக இருக்கும். எனக்கும் நிறையா பேர் போயிட்டு அதெல்லாம் பார்க்குறாங்க, அதில் குளிக்கிறாங்க. சொல்லும்போது அதில் குளிக்கிறவங்க மிதப்பாங்களாம், அவ்வளவு அடர்த்தி நிறைந்ததாக இருக்கிறதுனால. சவக்கடல் ஒருத்தர் மூழ்கடிக்கிறது இல்லை, அவங்க மிதக்கிறாங்க. அதிகமான உப்பு சார்ந்ததான பகுதி. அதுபோல் இந்த யோர்தான் நதி ஒரு நீளமான நதி. அது ஒரு 200 மைல் நீளம் நிறைந்ததாக இருக்கிறது. அது ஒரு 90 அடி அகலத்திலிருந்து 120 அடி அகலம் வரைக்கும் ஒரு அகலமான ஒரு நதியாகவும் அது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 3 அடியிலிருந்து 12 அடி வரை உயரமுள்ளதாகவும் ஆழமானதாகவும் இந்த யோர்தான் நதி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த யோர்தான் நதி இஸ்ரவேல் மக்களோடு பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கிறது. அடிக்கடி இதிலே அவர்களை தொடர்புடையவர்களாக இருப்பதை நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த யோர்தான் நதி அறுவடை காலங்களில் கரைபுரண்டு ஓடும்னு நாம் பைபிளில் படிக்கிறோம். மற்ற நேரங்களில் தண்ணீர் குறைவாக இருந்தாலும் அறுவடையின் காலங்களில் மிக அதிகமாக ஓடும். எர்மோன் மலையிலிருந்து சவக்கடல் வரைக்கும் பாய்கிற இந்த யோர்தான் நதி அந்த எர்மோன் சவக்கடலில் இருந்து எர்மோன் மலை அந்த நதி தொடங்கும் இடம் 3000 அடி உயரமானதாக இருக்கிறது. அதாவது இந்த நதி
தொடங்கும் இடத்திலிருந்து முடியும் இடம் வரைக்கும் உள்ளதான பகுதிகளை கணக்கிட்டால் அதனுடைய போகும் பாதை வந்து 3000 அடி உயரத்திலிருந்து பாய்வதனால அந்த தண்ணீரின் வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் அது கரை புரண்டு ஓடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். கீழே நோக்கி பாய்கிற அந்த யோர்தான் நதி, அதனால தான் அதை கடந்து போவது அவ்வளவு கடினமானதாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேவுக்காரர் கூட அவங்க கானானை வேவு பார்க்க போகும்போது இந்த யோர்தானை கடந்து தான் போய் வேவு பார்த்து விட்டு வந்தார்கள். எரிகோ கோட்டையில் அவர்கள் போய் அந்த ராகாப் என்கிற பெண்ணெல்லாம் சந்திச்சதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆகவே அவங்க யோர்தான் நதியை தாண்டி போயிருக்கிறாங்க. அப்படியானால் நன்றாக நீச்சல் அடிக்கிறவர்கள் பலசாலிகள் யோர்தான் நதியை தாண்டி போய்விட முடியும். ஆனால் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யோசுவா காலங்களில் வந்து கானானை சுதந்தரிக்க முன் வரும்போது இந்த யோர்தான் நதியை அவர்கள் கடந்து போக வேண்டுமானால் அது ரொம்ப எளிதானது அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல ஆண்கள் ஒருவேளை பலசாலிகள் அதை கடந்து போய்விட முடியும். ஆனால் குழந்தைகள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, வயதானவங்க இருக்கிறாங்க, அதோடு இவங்களோடு சேர்ந்து ஆடு மாடுகள் பொருட்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. அப்போ இவைகள் எல்லாரும் அந்த யோர்தானை கடப்பது அவ்வளவு எளிது அல்ல. அதற்காகத்தான் இவர்கள் திகைத்து போய் நிற்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கும் போதுதான் தேவனாகிய கர்த்தர் யோர்தானை கடப்பதற்கு ஒரு வழியை ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருந்தார். யோர்தான் அப்படின்றது வந்து தடை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பெரும்பாலும் யோர்தானா அப்படின்னாவே ஒரு தடை தான். இந்த யோர்தான் ஆகிய ஒரு தடையை தாண்டறதுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் வச்சிருந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வருகிற தடைகளை நீக்குவதற்கு ஏதாவது ஒரு வழியை கர்த்தர் வச்சிருப்பார்னு நம்ம நம்புகிறோம். ஒரு அலையில ஆமேன்னு சொல்லி நம்புகிறவங்க ஆமேன். பிரைஸ் அலாட். நான் நம்புகிறேன், எனக்கு தடைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதை உடைக்கிறதுக்கும் ஒரு வழியை எனக்கு தேவன் கட்டாயம் வச்சிருப்பார் அப்படின்றத நம்புகிறேன். தடையற்ற வாழ்க்கையை மக்கள் விரும்புவாங்க, ஆனால் அது ஆபத்தானது. தடையுள்ள வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அது நம்மை பக்குவப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது, தடையில்லாத வாழ்க்கை மகிழ்ச்சியாக ஒருவேளை தெரியலாம், ஆனால் அது ஆபத்தானதும் கூட. நம்முடைய வாழ்விலே தடைகள் வருவது கஷ்டமாக இருந்தாலும் தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நன்மையாக மாறும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது எப்போதும் ஃபோர்வேஸ் மாதிரியெல்லாம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவ ஜீவியம் எப்போதுமே இடுக்கமான வாசல், அல்லேலூயா, இடுக்கமான வழி, பூந்தோட்ட தெரு தான். சோத்திரம். நம்ம பைபிளில் அகலமான வாசலில் நிறைய பேர் பிரவேசிக்க என்ன செய்கிறாங்களாம், முற்படுறாங்களாம். ஸ்தோத்திரம். நம்முடைய பாதைகளில் நெருக்கடிகள் இருக்கலாம், ஸ்பீட் பிரேக்லாம் இருக்கலாம், ஆனால் நம்முடைய அந்த நெருக்கடியான பாதைகள் நம்மை கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையான உடனே அவங்க கானானுக்குள்ளே போகணும் அப்படின்னா இரவு பகலாக பயணம் செய்தால் 3 நாளில் போய் சேர முடியுமா? 3 நாளில் தொடர்ந்து பயணித்தா 3 நாள் தூரம்தான். இரவு பகலாக நடந்தால் 3 நாளில் கானானுக்குள்ளே போக முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ நாள் போனாங்க? 40 வருஷம் அவங்க போயிருக்கிறாங்க என்பதை பார்க்குறோம். 3 நாளுக்கும் 40 வருஷத்துக்கும் இடையில எவ்வளோ பெரிய வித்தியாசங்கள். 3 நாள் என்பது 40 நாளாக இருந்தால் கூட பரவாயில்லை, அல்லது 40 மாதங்களாக இருந்தாலும் பரவாயில்லை. 40 ஆண்டுகள் அவங்க பயணம் செய்து தான் கானான் தேசத்தை அடைந்தார்கள். ஏன் அப்படி 40 வருஷங்கள் ஆனது அப்படின்னா, அவங்கள கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும் முன்பாக அவங்கள சரிப்படுத்துவதற்கு, சீர்படுத்துவதற்கு, அல்லது அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறுவதற்கு ஆயத்தப்படுத்துகிற காலம்தான் அந்த 40 ஆண்டுகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலும் பரம கானானுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போகும் முன்பதாக இது போன்றதான யோர்தான் நதிகளை நாம் தாண்ட வேண்டியது இருக்கிறது. இவைகள் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துகிறது, நம்மை பக்குவப்படுத்துகிறது. பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் கஷ்டமாக இருந்தாலும் அது நம்மை உருவாக்குகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். சில நேரங்களில் ஒரு பெரிய ஆலமரத்து நிழலில் இருக்கக்கூடிய ஒரு செடி போல நீங்கள் இருக்கலாம். சில நேரங்கள் இந்த ஆலமரமே சாய்ந்து விடுவது போல வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலாம். ஆனால் அந்த செடி ஆலமரத்தை நினச்சி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா,
இந்த ஆலமரம் இருக்கிற வரைக்கும் இந்த செடி சில நேரம் சூரிய ஒளி இல்லாமல் வளர முடியாமலே இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த மர நிழல் இல்லை, இப்பொழுது நேரடியாக இந்த செடிக்கு சூரிய ஒளி கிடைப்பதால் அந்த செடி வளர்ந்து பெரிய ஆலமரமாக கூட வளர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கோழியின் முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளியே வரும் பொழுது அந்த கோழி குஞ்சானது உள்ளே இருந்து அதுவாக உள்ளே இருந்து கொத்தி கொத்தி தான் அந்த ஸ்தோத்திரம் முட்டை ஓடு வெடிக்கிறது. அது வளரும்போது அதனுடைய இறக்கைகளும் அதை அசையும் பொழுது அந்த கோழி குஞ்சு உள்ளே அசைய அசைய அந்த கோழியினுடைய முட்டை தோடானது அப்படி விரிவடைகிறது, கீறல் விழுகிறது. அதற்கு பிறகு தன்னுடைய அந்த அழகாலே அந்த உள்ளே இருக்கிறதான அந்த கோழி குஞ்சானது கொத்த ஆரம்பிக்கிறது. சில நேரம் வெளியிலிருந்தும் அந்த பறவை கோழி தாய் கோழியும் சில நேரம் கொத்தி அதற்கு உதவி செய்கிறது. ஆனால் நீங்களும் நானும் ஒருவேளை அந்த கோழி குஞ்சு வருவதற்கு உதவி செய்தால் அந்த கோழி குஞ்சு பிழைக்க முடியாது. எப்போதும் சொல்வதுண்டு, நாம் அந்த கோழி குஞ்சுக்கு உதவி செய்து வேற எதையாவது ஒரு உபகரணங்களை வச்சு அந்த கோழி முட்டை தோட நம்ம விலக்கி விட்டோம்னா அவசரப்பட்டு அதுவாக வர்றதுக்கு முன்னாடி நாமளா உடைச்சி கோழி குஞ்சை வெளியே எடுத்தா அது செத்து போயிடும். காரணம் அது போராடுகிறது, வெளியே வர்றதுக்கு அது போராடுகிறது, கொத்துகிறது, அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறது. போராடி வெளியே வரும் பொழுது அது பலமுள்ளதாய் வருகிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். எதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுன்னு நினைக்கக்கூடாது, கஷ்டப்பட்டாதான் வாழ்வு. ஆமென், வரலையே, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கூட்டுப்புழுவை பற்றி சொல்கிறாங்க. அந்த கூட்டுப்புழுவுமே அதுவாக தான் கூட்டிலிருந்து வெளியே என்ன செய்யுமா, அதுவாக தான் வருமா. அது போராடி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி அந்த கூட்டுப்புழு அதுவாக வெளியே வந்து தான் பிழைத்து கொள்ளும். இந்த இடத்துல யாரோ ஒரு மனிதன் அந்த கூட்டுப்புழுவுக்கு உதவி செய்து அதை வெளியே எடுத்து விட்டால் அது இறந்து போய்விடும். ஏனென்றால் அது வெளியே வரும்போது உள்ளே பாதுகாப்பாக இருக்கிற அந்த கூட்டுப்புழு வெளியே உள்ள சூழ்நிலைகளை எல்லாம் சமாளிப்பதற்கு அது பக்குவப்பட வேண்டுமானால் இந்த போராட்டம் அந்த புழுவுக்கு ரொம்ப என்ன செய்யுதுன்னா தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஹில்ஸுக்கு போகும்போது அங்கே அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு என்ன செய்யக்கூடாது, சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு. நம்ம போகிற ஆட்கள்லாம் ரொம்ப பாசத்துலையும் இறக்கத்துலையும் அள்ளி வீசுறது. நல்லது தானே செய்கிறோம், குரங்குக்கு நாம் சாப்பாடு தானே கொடுக்குறோம், பாவம் தானே, அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த குரங்குகள் இயற்கையாகவே தேவனுடைய படைப்பு, எல்லாமே தானாக தேடி அது பழங்களை சாப்பிடுகிறது. அவைகளுக்கு தெரியும் எங்கே பழங்கள் உண்டென்று. ஆனால் நம்ம ஊருக்காரங்கெல்லாம் சோறு போட்டு அதை சோம்பேறி ஆக்கிட்டாங்க. போகும்போதெல்லாம் அந்த குரங்குகளுக்கு புளியோதரையும் இங்கேருந்து கொடைக்கானலுக்கு போகும்போது புளியோதரை கட்டி கொண்டு போய் அதுகளுக்கு சோறை போட அது தெருவிலே பிச்சை எடுக்க பழகிட்டு அது இப்போ காட்டுக்குள்ளேயே என்ன செய்யறதில்ல, போகிறதில்ல. உட்கார்ந்த இடத்துல சோறு கிடைக்கிறதுனால இந்த குரங்குகள்லாம் ஈஸியாகவே சாப்பாடு கிடைக்கிறதுனால அது போய் தேடி சாப்பிடலை, அதை மறந்துருச்சுது. பழங்களை தேடி போய் சாப்பிடலை, அது மறந்து போயிடுச்சுது. அந்த சந்ததியே அதை விட்டுருச்சு. இப்போது நீங்கள் மே மாதம் வெயில் காலத்தில் கொடைக்கானலுக்கு போய் சோறு போட்டுறீங்க. டிசம்பர் மாதத்துக்கு எவர் சோறு போடுறாரு? யாருமே அங்கே போகிறதில்ல குளிருக்கு. அப்போ அந்த குரங்குகளெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, அப்போ அவைகளுக்கு சாப்பிட கிடைக்கல, அவங்களுக்கு தேடி சாப்பிடும் பழக்கம் மறந்து போயிடுச்சுது. அதனால் எப்போதும் அதுவே செய்து கொள்கிறது. கஷ்டப்பட்டு தேடி சாப்பிடுகிற அந்த விஷயம் அவைகளுக்கு ரொம்ப நல்லது என்று அரசாங்கம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது ஆரோக்கியமான பழங்களை சாப்பிட்டு வாழுது. நம்மளுக்கு கொண்டு போய் வத்தலையும் எண்ணெயில் தாளித்ததையும் கொண்டு போய் சில நேரத்தில் பார்த்தா கெட்டு போனதை கூட என்ன செஞ்சிடும், போயிட்டு வரும்போது கெட்டு போயிருமில்ல, அந்தால கொட்டிட்டு வந்துடுறது. இதெல்லாம் சாப்பிட்டு குரங்குகளுக்கு சொறி அது பூரா பார்த்துக்கிங்களா, சொரிஞ்சுக்கிட்டே அலைஞ்சு கடைசியில் செத்தே போயிடுது. சில நேரங்களில் சுகமான வாழ்வு கொல்லும், கஷ்டமான வாழ்வு வாழ வைக்கும். உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. சில நேரம் நம்முடைய கஷ்டங்கள் நம்மளை உருவாக்கி பலமுள்ளவங்களாக மாற்றிடுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உபத்திரமே எனக்கு வரட்டும்னு நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் உபத்திரவத்தை தப்பாக புரிஞ்சுக்கிடாதீங்க. பாடுகளும் உபத்திரவங்களும் ஒருபோதும் நமக்கு தீமையானது இல்லைன்றதை மட்டும் நீங்கள் நினைங்க. பேதுருவில் அவர் எழுதுகிறாரு, நீங்கள்
அந்த வசனத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா 1 பேதுரு புஸ்தகத்தில் எனக்கு ஞாபகம் வர்றதுனால அந்த வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1 பேதுரு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வந்து ஸ்தோத்திரம், பேதுரு வந்து இப்படி எழுதுகிறாரு, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். 7ஆம் வசனத்தில், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னொரு வசனத்தில் உண்டு, உபத்திரவங்களினாலே நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும்னு ஒரு வசனத்தில் அவர் எழுதியிருப்பதை நாம் படிக்க முடியும். நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டுமானால் அந்த பாதை கொஞ்சம் உபத்திரவமான பாதையாகத்தான் இருக்கும், ஆனால் அது நித்தியத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம், கிறிஸ்டியான் மோட்ச பிரயாணம் அது ஒரு புஸ்தகம் ஒன்று உண்டு. அந்த புஸ்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அதன் அட்டைகளே படம் இருக்கும். அவன் பார மூட்டை சுமந்து கொண்டவனாக போகிற ஒரு படம் இருக்கும். அன்பானவர்களே, 2 விதமான மக்கள் போறாங்க. விசாலமான வழியிலே போகிறவர்கள், பாவம் நிறைந்த பாதைகளிலே அவர்கள் மகிழ்ச்சியோடு போக விரும்புகிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய ஒரு மனுஷன் கஷ்டத்தின் பாதைகளிலே ஊடுருவி போகிறான். அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போய் சேர்கிறான். இந்த அகலமான பாதை நரகத்தை நோக்கி போய் சேர்கிறது. அன்பானவர்களே, கஷ்டங்களையும் பாடுகளையும் பற்றி கவலைப்படாதிருங்கள். ஒரே ஒரு விஷயம், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அகலமான பாதையில் அல்ல, ஆண்டவர் நெருக்கமான பாதைகளில் தம்முடைய ஜனத்தோடு கூட இருக்கிற தேவன் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த யோசுவா புஸ்தகத்தை நாம் படிக்கும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், யோர்தான் அவர்களுக்கு விரோதமாக வந்தது உண்மைதான், அது அவர்களை தடுத்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் யோர்தானு குறுக்கே இருந்தாலும் அந்த யோர்தானை கடந்து போவதற்கு தேவன் ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் எத்தனை எதிர்ப்புகளும் தடைகளும் வந்தாலும் அத்தனையும் தாண்டுவதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான வழிகளை தேவன் வைத்திருந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். உணவுக்காக தேவன் ஒரு வழியை வைத்திருந்தார், தண்ணீருக்காக ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார், யோர்தானை கடந்து போக ஒரு திட்டம் வைத்திருந்தார், செங்கடலை பிளக்க ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். எப்போதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தடைகளை தாண்டி போவதற்கு ஒரே விதமான வழியை தேவன் எப்போதும் வைத்ததில்லை. அந்தந்த நேரங்களுக்கு தக்க தம்முடைய ஜனத்திற்காக வெவ்வேறு விதங்களில் ஆண்டவர் பிரச்சனைகளை தீர்க்க வழிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளின் பாதையில் வருகிற தடைகளை மாற்றுவதற்கு தேவன் ஒரே விதத்தில் அல்ல, வெவ்வேறு விதங்களில் திட்டங்களை நமக்கு ஆண்டவர் தருவார். நம்முடைய வாழ்வில் வருகிற போராட்டங்களிலும் பிரச்சனைகளிலும் நாமே தீர்வை கண்டுபிடிக்க கூடாது, தேவனே தீர்வுகளை தர நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்வதை விட தேவனை என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கும்போது அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர போதுமான தேவனாக இருக்கிறார். பிரச்சனைகளுக்கான தீர்வு தேவை, ஆனால் அந்த தீர்வு எப்படி வர வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை, தேவனே நமக்கான தீர்வுகளை தேவன் வைத்திருப்பார். சில நேரம் ஆண்டவர் கண்களை தொட்டு குணமாக்கி இருக்கிறார், சில நேரங்களில் ஆண்டவர் ஒரு சேறு உண்டாக்கி அதை கண்களில் பூசி சீலோவம் குளத்தில் போய் கழுவு என்றும் கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். தேவன் கண்களை சுகமாக எப்படியோ என்ன வழியிலோ கண்களை கர்த்தர் சுகமாக்கினார். அப்படிதானா? குருடான ஒரு மனிதன், கண் தெரியாத ஒரு மனிதன் கண் பார்வை அடைய வேண்டும், ஆனால் அதற்காக ஆண்டவர் கை வைத்து ஜெபித்தாலும் சரி, அல்லது சேறு பூசி சீலோவம் குளத்தில் கழுவ சொன்னாலும் சரி, நம்முடைய தேவை என்ன? கண்கள் தெரிய வேண்டும். ஆமாவா இல்லையா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தீர்வுகளை கர்த்தர் தருகிறவர். ஆனால் கர்த்தருக்காய் காத்திருக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த யோர்தான் நதியை கடக்கிறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் திகைச்சு போய் நிற்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் யோசுவா மூலமாக ஒரு பெரிய கட்டளையை கொடுத்தாரு. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் உடன்படிக்கை பெட்டிய தோள்கள் மேலே சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் முன்னாடி நடக்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னாடி நடக்கணும். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையில 2000 முழம் தூரம் இடைவெளி என்ன செய்யணும்? இருக்கணும். அதுக்கு காரணமும் ஆண்டவர் சொல்றாரு, தேவன் எப்படி வழி நடத்துவார் என்பதை அறிந்து கொள்ளும்படி நீங்க உடன்படிக்கை பெட்டியின் அருகில் போகாதீங்க, 2000 முழம் தூரத்தில் நீங்க என்ன செய்யுங்க? ஃபாலோ பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஜனங்கள் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பற்றிய சுமந்து போயிட்டு அந்த யோர்தான் நதியில கால் வைக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். நல்லா கவனிங்க,
கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நதி. அதில் இந்த ஆசாரியர்கள் கால் வைக்கும்போது அந்த இடம் அது என்ன செய்யுது, பாதை உண்டாகிறது. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தில் நான் வாசிக்கிற போது அந்த யோர்தான் நதி அது ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராக கடந்து போனார்கள். எத்தனை பேர் உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல, நல்லா கவனிங்க. அந்த யோர்தான் நதி நான் சொன்னேன் 3000 அடி உயரத்திலிருந்து வர்றதுனால வேகமாக வருது. ஆனால் ஆசாரியர் கால் வச்ச உடனே அந்த தண்ணீர் என்னன்னா கொஞ்சம் என்ன செய்யுது அப்படின்னா சைடில் பிரிஞ்சு போயிடுது. இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுதுன்னா ஒரு குவியலாக, என்னைக்காவது பார்த்துருக்கோமா தண்ணீர் குவியலாக நிற்கிறத? அப்படி பார்க்க முடியாது. அது குவியலாக இருந்தது யோர்தான்லையும் செங்கடல்லையும் அப்படி தான் பாதையில் ஒரு சுவர் போல அது நின்றது. அப்படி தண்ணீர் நிற்க வாய்ப்பு இல்லை. ஆனால் தேவன் அற்புதம் செய்தால் அது நடக்கும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலையும் இது நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றத கர்த்தர் நடத்தி காட்டுவார். நடக்க வாய்ப்பில்லை, ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, அவர்கள் யோர்தானை கடந்து எரிகோவுக்கு எதிராக அவர்கள் கடந்து போனார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோர்தானை கடக்க பண்ணினார், நம்மையும் யோர்தானை கடக்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையில எது யோர்தான்? உங்க வாழ்க்கையில எது யோர்தான் என்று நீங்க யோசித்து பாருங்க. நீங்க என்ன கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க செய்தியை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். ஒருபோதும் நீங்க கீழே குனிஞ்சு செல்போன்ல எதையும் நீங்க பார்க்க வேண்டாம். நீங்க பிரசங்க நேரத்தில் செல்போன் தயவு செய்து நீங்கள் அதை எடுக்க வேண்டாம். நீங்க தயவு செய்து என்னை கவனிக்கும்படி அன்போடு உங்களை கேட்கிறேன். இந்த செய்தி உங்க வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணும். இந்த செய்தி உங்களுக்குள்ள விசுவாசத்தை தூண்டிவிடும். இந்த செய்தி உங்க வாழ்க்கையில எது யோர்தானை போல தடையா இருக்கோ அதை உடைக்கிறதுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை நமக்காக ஆண்டவர் அனுப்புவார். நீங்கள் விசுவாசித்தால் அது நடக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை தாண்டினது போல நம்மையும் யோர்தானை தாண்ட வைக்க அவர் போதுமானவர். இந்த சம்பவம் எல்லாம் ஏதோ இஸ்ரவேலுக்கு நடந்ததாக எண்ணி நீங்கள் புறக்கணித்து விடாதிருங்க. பைபிளில் இருக்கக்கூடிய எல்லாம் திருஷ்டாந்தங்களாக உங்களுக்கு எழுதப்பட்டிருக்குன்னு தான் பைபிள் இருக்கு. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக, ஊமைகளாக, அடையாளங்களாக புதிய ஏற்பாட்டு மக்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா அது நமக்குண்டானது அல்லன்னு நினைச்சிடக்கூடாது. இவைகளெல்லாம் நமக்கும் சொந்தமானது. அவைகளை விசுவாசித்தால் இன்னைக்கும் கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். யோர்தானை தாண்ட கர்த்தர் பேலன்ஸ் செய்வார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை தாண்டறதுக்கு அவங்க என்ன செய்தாங்கன்னா ஒரு 3 காரியம் நான் சொல்லி அது ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, ஆண்டவர் யோர்தானை பிரித்து இவங்களுக்கு பாதை காட்ட விரும்பினார். ஆனால் அதை ஆண்டவர் சும்மாலாம் செய்யலை. அதுக்கு ஆண்டவர் இவங்ககிட்ட சில காரியங்களை எதிர்பார்த்தார். இஸ்ரவேல் ஜனமே, நான் உன்னை யோர்தானை பாதை உண்டாக்கி நான் உன்னை கொண்டு போவேன். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அதுதான் சொல்கிறேன், மெத்தடு, வழிமுறைகள். ஆண்டவர்கிட்ட ஒரு வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறையில் தேவனுடைய பங்கு மட்டும் இல்லை, நம்முடைய பங்கும் அதில் என்ன செய்து இருக்கு. நம்ம அநேக நேரம் நினைக்கிறோம் எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார்னு. ஆமென், அல்லேலூயா. சில இடங்களில் கர்த்தர் நமக்காக அவரே எல்லாம் செய்து முடிச்சிடுவார். சில நேரங்களில் நாமும் ஆண்டவரும் சேர்ந்து செய்கிறதற்கும், சில இடத்துல நாம் மட்டுமே செய்கிறதற்கும். சொல்லுங்க. ஒன்று ஏங்க, இந்த 3 விஷயம் தேவன் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறதுக்கு 3 விதங்களில் கிரியை செய்கிறாரு. ஒன்று, சில இடத்துல அவரே பண்ணிடுவார், நாம் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். சில விசுவாசி இந்த வசனத்தை பயன்படுத்தி எப்பவும் இதே சொல்லிட்டே இருக்கிறதா ஜெபத், ஆண்டவரே சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் சொல்லியிருக்கேன், நான் சும்மா இருக்கேன், எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு ஒன்றுமே செய்கிறதில்ல, சோம்பேறியாக மாறிடு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சில நேரங்களில் எப்போ ஆண்டவரே பார்த்துக்கிறாரு, நம்ம ஒன்றும் செய்யாமல், நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாத இடத்துல அவரே கிரியை செய்கிறார். பிரைஸ்ல நான் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன்ல. சில இடத்துல நம்மளால் ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஒரு பெரிய அலுவலகத்தில் போய் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சில நேரம் சத்துரு நம்மளை விட பலவானாக இருக்கான், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. சில இடங்கள் எப்போ நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னு சொன்னார்னா செங்கடலுக்கு முன்னாடி சொல்கிறாரு.
அங்கே சொல்கிறார். ஏன்னா அப்போ தான் எங்கேருந்து வந்திருக்காங்க? எகிப்திலிருந்து அடிமைகளாக இருந்திருக்காங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. கூனி குறுகி வேலை செஞ்சு அடிமைப்பட்டு அப்படியே ஒடுங்கி போயிருக்கிறாங்க. உடம்புலையும் தெம்பு இல்லை, நடக்கவே பலன் இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு. ஆண்டவர் நீங்கள் நடந்தால் மட்டும் போதும், செங்கடலை பழக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு கர்த்தரே செய்துட்டாரு. ஆனால் எல்லா நேரமும் அப்படி செய்யலை. அங்கே அமலேக்கியரோடு ஏற்பட்ட யுத்தத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஊரும் ஆரோனும் மோசேயின் கையை பிடிச்சி மேலே நில்லுங்க, மோசே நீ கோலை உயர்த்தி நில்லு, யோசுவா கீழே அமலேக்கியோட யுத்தம் பண்ணு அப்படின்னு இப்படி சிஸ்டமேட்டிக்கான ஒரு வழியை கர்த்தர் வச்சிருந்தாரு. தேவன் கொடுக்கும் தீர்வுக்கான வழி செங்கடல்ல வேற, அமலேக்கியர் யுத்தம் பண்ணும்போது வேற. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்வு வச்சிருக்கிறாரு. ஆனால் அதற்கான வழிமுறைகள் மாறுபட்டுட்டே இருக்கும். நான் சொன்னேன், சில நேரம் அவரே பார்த்துக்குவார், சில நேரம் என்ன செய்யணும்? நம்மளும் அவரும் சேர்ந்து செய்யணும். பிரைஸ் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் லாசருவை எழுப்ப விரும்புகிறாரு. ஆனால் நீ போய் கல்லை என்ன செய்ய, புரட்டி தள்ளு. நான் அந்த அமலேக்கியர் யுத்தத்தை சொன்னேன், அதுவும் அப்படி தான். ஆண்டவர் யுத்தத்தில் வெற்றி கொடுக்குறாரு. ஆனால் என்ன பண்ணணும்? ஜனங்கள் யுத்தம் செய்யணும். ஆனால் கர்த்தர் கிரியை செய்கிறார். மூணாவது என்னன்னா, அவரே ஒன்றும் செய்ய மாட்டார், நம்மளை வச்சே செய்வார். அல்லேலூயா, நம்மளை கொண்டே செய்வார். வச்சு செய்வார்னே சொல்ல முடியல இப்போ. அதுக்கு சரி, அது எதில் உள்ளதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ அந்த வார்த்தை என்ன ஆயிடுச்சுது, பழகி போச்சு. சோத்திரம். ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு சகோதரி பேசும்போது சொல்லிட்டாங்க, அவர் வச்சு செஞ்ச மாதிரி நம்மளும் வச்சு செய்யுங்கன்னாங்க. அது வார்த்தை வந்தோடனே அது மக்களுக்கு என்னன்னு தெரில, சிரிப்பாயிடுது. ஆண்டவர் நம்மளை கொண்டே செய்வார், நம்மளை வச்சு இல்லை, நம்மளை கொண்டே செய்வார். அல்லேலூயா. இந்த யோர்தானை ஆண்டவர் பாதை கொடுக்கறதுக்கு ஆண்டவரும் இஸ்ரவேலரும் சேர்ந்து இந்த யோர்தானை பிரித்து இந்த ஜனங்கள் போக கர்த்தர் கிருபை செய்தார். இதே யோர்தானை 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் எலியாவும் எலிசாவும் கடந்து போகும்போது அங்கே ஆண்டவரில் எல்லா அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் யார் கொடுத்துட்டாரு? எலியாவுக்கு. எலியா என்ன செய்தார்? எப்படி பிரித்தார்? சால்வை எடுத்து அப்படி முறுக்கி ஓங்கி ஒரே அடி, யோர்தான் 2ஆக பிரிந்தது. எலியாவும் எலிசாவும் கடந்து போனார்கள். திரும்பி எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலிசா திரும்ப வருகிறார். மறுபடியும் அதே யோர்தான் தான். இப்போ வேலைக்காரனாகிய எலிசா தீர்க்கதரிசி புத்திரர் நடுவில் எலியாவின் சால்வையை எடுத்தவனாக அவன் அதை அப்படியே செய்கிறான். அந்த யோர்தான் நதி 2ஆக பிளந்தது. இங்கே எலியாவும் எலிசாவுமே யோர்தானை பிரிக்கிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் அவர் செய்கிறாரு, நம்ம கூட சேர்ந்து நம்மளை ட்ரைனிங் கொடுக்குறாரு, அப்புறம் நம்மளை செய்ய வச்சு அவர் பார்க்குறாரு. ஆமே. இன்னைக்கு இந்த கால நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உள்ள யோர்தான்களை பிரித்து பாதை வழியாக, உலர்ந்த தரை வழியாக, அந்த வார்த்தை அதில் பயன்படுத்தியிருக்கு. உலர்ந்த தரைன்னு உங்களுக்கு புரியுதா? யோர்தான் எங்கே செங்கடல்லையும் அப்படி தான் சொல்லியிருக்கு, யோர்தான்லையும் அப்படியும் சொல்லியிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள்னு இருக்கு. இந்த உலர்ந்த தரைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காஞ்சு போன இடம் தான் உலர்ந்து போனதுன்னு, அப்படி தானே? காஞ்சு போன தரை. நல்லா கவனிங்க, அவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டே இருந்த ஒரு தண்ணி ஓடுற இடத்துல ஒரு நிமிஷத்துலலாம் அந்த தண்ணி காஞ்சிருமா? அந்த ஈரம் இருக்கத்தானே செய்யும். ஆனால் ஆண்டவருடைய அற்புதம் எப்படின்னா, உலர்ந்த தரையாக தேவன் மாற்றினார் என்பது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியமாக இருக்கு. நான் இப்போது உங்களோடு சொல்கிறேன், ஆண்டவர் இந்த யோர்தானை பிரிப்பதற்கு இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்த வழிமுறை என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களே, நானும் நீங்களும் சேர்ந்து இந்த யோர்தான் நதியை பிரித்து அதன் வழியாக நான் உங்களை நடத்துகிறேன்னு ஆண்டவர் சொன்னார். தேவன் கொடுத்த வழிமுறை என்ன? 1, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போக வேண்டும். 2, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். 3, விசுவாசத்தோடு உங்கள் கால்களை அந்த யோர்தான் நதியிலே வையுங்கள். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, முதல்ல நாம் கவனிக்க வேண்டியது இந்த உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியை பற்றி நாம் அறிந்து கொள்ளணும்னா, யாத்திராகம புஸ்தகத்தில் இதை பற்றி எழுதப்பட்டிருக்கு. சித்தி மரத்தில் செய்யப்பட்டு தங்க தகடால் பூசப்பட்டு
அந்த அந்த உடன்படிக்கை பெட்டி கேருபீன்கள் ஒன்றை ஒன்று எதிர்நோக்கி இருக்கிறது போல ரெக்கைகளை விரித்தவாறு செய்யப்பட்டிருந்த ஒரு உடன்படிக்கை பெட்டி. இது ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு இஸ்ரேல் மக்களை போஷித்த அந்த மன்னா இருந்துச்சுல்ல, அது மன்னா ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருந்துச்சு. 2 ஆரோனுடைய துளிர்த்த கோல் அதில் இருந்துச்சு. 3 தேவன் கொடுத்த கற்பலகைகள் அதில் இருந்தது. இந்த 3 அதுக்குள்ளே இருந்துச்சு. இந்த உடன்படிக்கை பெட்டி எதை குறிக்கு அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தை குறிக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கு. நான் அதை படிக்கும்போது கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தேன், எனக்கு அது நன்றாக தெரிந்தது. அன்பானவர்களே, மன்னா என்பது என்ன? அது உணவு, அப்பம், அவர்கள் கொடுத்த உணவு. தேவன் மன்னாவை கொடுத்தாரு. இயேசு சொல்றாரு, நானே ஜீவ அப்பம்னு சொல்றாரு. அப்போ இயேசு தான் அந்த அப்பம். அல்லேலூயா. மன்னா அவருக்கு சமமாக இருக்கிறது. சரி, கற்பனைகள் அதில் அவருடைய வார்த்தை, கற்பனைகள் வந்து அவருடைய வார்த்தை புதிய ஏற்பாட்டில் எதை குறிக்குது? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி, இயேசு வார்த்தையா இருந்தார், அவர் மாம்சமானார். அப்ப அதுவும் இயேசுவை தான் குறிக்குது. மூணாவது என்ன இருந்துச்சு? ஆரோனுடைய துளிர்த்த கோல். இந்த துளிர்த்த கோல் என்ன சொல்லுது அப்படின்னா, அது வந்து காஞ்சு போனது. அது வந்து இனி வந்து அது தளிர்க்காது, அது இலை வராது, அது பூ வராது, காய் வராது, அது காய்ந்து போனது, அது முடிந்து போனதுன்றது காட்டுது. அந்த மரம் ஆரோனுடைய கோல் வந்து தேவனுடைய சமூகத்திலே துளிர்த்தது போல, இயேசு கிறிஸ்துவும் செத்து போனவர் இனி பிழைக்க மாட்டார் என்ற இடத்துல 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. இந்த ஆரோனுடைய துளிர்த்த கோலும் இயேசுவை ஒரு அடையாளமாக காட்டுது. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த உடன்படிக்கை பற்றி இயேசுவுக்கு சமமா இருக்கு, இயேசுவுக்கு அடையாளமா இருக்கு. இந்த இயேசுவை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் போகும்போது இந்த ஜனங்கள்லாம் உடன்படிக்கை பெட்டியை பார்த்துட்டே போகணும். நல்லா கவனிங்க. அதை பார்த்து தான் வழி நடக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள யோர்தான் பிரியணும்னா, நீங்களும் நானும் இயேசுவாகி உடன்படிக்கை பெட்டியை பார்த்து கொண்டே நடந்தால், அவர் காட்டும் வழியில் நடந்தால் யோர்தான் நமக்காக பிரிக்கப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் உடன்படிக்கை பற்றிய பார்க்கல அப்படின்னா, அதன் பாதையில போகலன்னா யோர்தான் நதியை கடக்க முடியாது. எங்கே உடன்படிக்கை பற்றி இருக்கோ அங்கே யோர்தான் நதி பிரியும். அந்த இடம் தான் பர்டிகுலர் இடம். இவங்க யோர்தான் நதியின் வேறொரு பக்கத்தில் போயிருந்தா யோர்தான் நதி பிரிகிறது இல்லை, வழிகாட்டுறது இல்லை. உடன்படிக்கை பற்றி போகிற பாதையில போனாதான் இவங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாதை கிடைக்கும். இயேசு நம்முன்னே போகட்டும், அவரையே கண்கள் நோக்கி பார்க்கட்டும். அவர் போகும் பாதையிலே நாம் போகும்போது நமக்கு எதிராக இருக்கிற யோர்தான் நதியில கர்த்தர் பாதைகளை ஆண்டவர் தருவார். நல்ல கைத்தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த கால வேளையில உங்கள் வாழ்க்கையின் யோர்தான் நதிகள் எல்லாம் பாதைகளை உண்டாக்கும்படி தேவன் செய்வார். ஆமென், அல்லேலூயா. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, யோர்தான் நதி உங்களுக்கு பாதை காட்டணுமா? 2வது ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது, இந்த 3ஆம் அதிகாரத்தில் யோசுவாவில் சொல்லியிருக்கிறது. 5ஆம் வசனத்தில் யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அன்பானவர்களே, யோர்தான் நதி பிரிவதுக்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டியிருக்கு? பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டியிருக்கு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தம் அப்படின்னா என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் வஸ்திரங்களை துவைக்கிறது, ஸ்திரீகளுக்கு விலகி இருக்கிறது, இன்னும் சில நடைமுறைகள் எல்லாம் சொல்லப்பட்டு இவைகளை தான் பரிசுத்தம் அன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் செய்தார்கள். ஆனால் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் அது உள்ளம் சார்ந்தது, வெளியில் செய்யப்படுகிறவைகள் எல்லாம் பரிசுத்தம். இருதயம் பரிசுத்தமாவது தான் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவருக்கு முன்னாடி பரிசுத்தமாக்கி கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. மோசையோ யோசுவாவோ ஜனங்களை பார்த்து உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கன்னு சொன்னா, அவங்க செய்ய வேண்டிய சில முறைகளை செய்வாங்க. பலி செலுத்துறதை செலுத்துவாங்க, வஸ்திரங்களை துவைப்பாங்க, இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்வார்கள். அன்பானவர்களே, உண்மையான பரிசுத்தம் என்பது எனக்கு வெளியில் செய்யப்படுகிறதல்ல, எனக்கு உள்ளே செய்யப்படுகிற பரிசுத்தம். ஆண்டவர்கிட்ட நீங்க கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்காக ஆண்டவர் யோர்தானை பிரிக்க வேண்டுமானால், அல்லது எனக்காக ஆண்டவர் வெளியில் ஏதாவது ஒன்று ஆண்டவர் செய்ய வேண்டுமானால், எனக்கு முன்பதாக தேவன் ஏதாகிலும் அற்புதம் செய்ய வேண்டுமானால், எனக்கு உள்ளே தேவன் முதலாவது கிரியை செய்ய வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது தெரியல? எனக்கு வெளியே தேவன் கிரியை செய்ய வேண்டுமானால்,
எனக்காக தேவன் கிரியை செய்ய வேண்டுமானால் எனக்கு உள்ளே தேவன் கிரியை செய்ய வேண்டும். முதல்ல இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ளே நீர் கிரியை செய்யும், என்னை கழுவி அருளும் ஆண்டவரே. நீங்கள் உங்கள் பாவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட அழுது இருக்கிறீங்களா? உங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் அழுதிருப்பீங்க, உங்களுடைய தேவைகளுக்காக அழுதிருப்பீங்க, உங்கள் நெருக்கத்துக்காகவும் உங்களுடைய வேதனைக்காக வலிகளுக்காக நீங்கள் அழுதிருப்பீங்க. ஆனால் தேவனை வேதனைப்படுத்தும் உங்கள் வழிக்காக அழுதிருக்கிறீங்களா? அன்பானவர்களே, நீங்கள் போகும் பாதைக்காக நீங்கள் அழுதுருக்கலாம். எனக்கு பாதை இல்லையே, அடைச்சிருக்குதே, எனக்கு என்ன செய்யன்னு தெரியலையே, நான் திக்கற்று போய் நிற்கிறேனேன்னு நீங்கள் நின்று அழுதுருப்பீங்க. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்தினதுக்காக, உம்மை சிலுவையில் அறைந்ததற்காக, உம்மை காயப்படுத்தினதற்காக, நீர் துக்கப்படும்படியாக நான் பேசினதற்காக, நீர் துக்கப்படும்படியாக நான் வாழ்ந்ததற்காக என்னை மன்னியும் என்று எப்பமாவது நாம் அழுதிருக்கிறோமா? நான் சொல்லுகிறேன் அன்பானவர்களே, நீ உன்னுடைய பாவங்களுக்காக நீங்கள் அழுவீர்கள், ஆனால் உங்களுடைய பாதைகளுக்காக நீங்கள் அழ வேண்டியதில்லை. நான் சொல்லுகிறேன், உங்கள் பாவங்களுக்காக நீங்கள் அழுதால் உங்கள் பாதைகளுக்காக நீங்கள் அழ வேண்டியதில்லை. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய பாவங்களுக்காக நாம் அழுதால் நம்முடைய பாதைகளுக்காக அழ வேண்டியதில்லை. ஏன்னா நம்முடைய பாவங்களை கர்த்தர் நீக்கிட்டார்னா பாதைகளில் உள்ள தடைகளையும் அவர் நீக்கி விடுவார். நான் அப்படிதான் சொல்றேன். ஆண்டவர்கிட்ட நீங்க இதுவரைக்கும் நீங்க செஞ்ச பாவங்களுக்காக அழலை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட அழுது உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள். நான் அவரிடத்தில் கேட்க வேண்டியதில்லை, அவர்தாமே எனக்காக பாதைகளை உருவாக்குவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் அப்படிலாம் ஒன்றும் பாவம் செய்யலை அப்படின்னு நினைக்கலாம். பைபிள் ஒரு வசனத்தில் நமக்கு பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ளே இராது. பைபிள் இருக்கு. ஒரு மனுஷன் நான் பாவம் செய்யலை, எனக்குள்ள பாவம் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னான்னா வஞ்சிக்கிறவன்னு பைபிளில் இருக்கு. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட உங்களை சுத்திகரிக்க உங்களை ஒப்பு கொடுங்க, அவர் சமூகத்தில் மன்றாடுங்க. நான் சொல்கிறேன், நான் போய் பாவம் செய்ய வேண்டியதில்லை, பாவம் என்னை தேடி வருகிறது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு பொருள் ஒரே இடத்தில் இருக்கும்போது ஒரு நாளில் கூட, இப்போ வச்சுட்டு காலையில் பார்த்தா கூட, இப்போ இந்த இந்த புல்பிட் இருக்குல்ல, சாயங்காலம் வந்து இப்படி தடவைனா என்ன தெரியுமா இருக்கும்? இப்போவுமே இருக்குங்க. நீங்கள் சாயங்காலம் ஈவினிங் சர்வீஸ்க்கு வருவேன், அப்போ நான் வந்து பார்த்தா இந்த வெளிச்சத்தில் தெரியும், அப்படியே தூசி அவ்வளோ இருக்கும். இது என்ன பாவம் செஞ்சுது? இது போய் அழுக்கில் போச்சா? அழுக்கு இதுக்கு வந்துச்சா? இல்லை, இது போகலை. போய் இது போய் தூசியில் பரலலை, தூசியே வருது. இந்த உலகம் பாவத்தால் நிறைந்திருப்பதால் நாம் சும்மா இருந்தால் கூட காது வழியாக, கண்ணு வழியாக, சிந்த வழியாக உள்ள என்ன செய்யுது? பாவம் அது வரும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை அவைகளுக்காக அழுது அதை சரி செய்யலை அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அது எப்படி தெரியுமா மாறிடும்? அப்பப்போ துடைக்கிறதுனால இப்படி இருக்குது, ஆனால் இதை கொஞ்ச நாள் விட்டுட்டோன்னா எப்படி தெரியுமா ஆகிடும்? அதுக்கப்புறம் துடைச்சா கூட அது என்ன செய்யாது? போகாது. பலருடைய வாழ்க்கையில் துடைக்கப்படாத, கழுவப்படாத பாவங்கள் சேர்ந்து போய் ஒரு பெரிய அழுக்காக மாறி இருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாவத்தை கண்டுக்காமல் விட்டுறாதீங்க. அனுதினமும் ஆண்டவர்கிட்ட அழுது மன்றாடி என்னை சுத்திகரிங்கப்பான்னு கேளுங்க, சுத்திகரிக்குவான்னு கேளுங்க. ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் போது நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி அவரோடு உறவாகி ஜெபம் பண்ணுங்க, அவர்கிட்ட அழுங்க. அந்த கண்ணீர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படி அவர் இரக்கம் செய்வதற்கு உதவியாக இருக்கும். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டால் நாளைக்கு தேவன் அற்புதம் செய்வார். தேவன் அற்புதம் செய்யும் முன்பு நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது, ஆண்டவர் இந்த யோர்தானில் பாதை உண்டாக்க அவர் வைத்திருக்கிற தீர்வுகளில் மூணாவது என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போயிட்டு யோர்தான் நதியில் ஆசாரியர்களே உங்கள் கால்களை வையுங்கள். நல்லா கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் யோர்தான் நதியை பாருங்கள். அந்த யோர்தான் நதி வந்து கரை புரண்டு ஓடுது. கரை புரண்டு ஓடும் யோர்தான் நதியில் என்ன இருக்கும்னா சத்தம் இருக்கும், பயங்கரமான சத்தம் இருக்கும். அப்போது அது பயத்தை உண்டாக்கும். ஆனால் இந்த ஆசாரியர்கள் அந்த தண்ணி வேகமாக போகிற தண்ணியில் ஒரு பயத்தோடு தான் இருப்பாங்க. ஆனால் பயந்துட்டு நின்றக்கூடாது, தைரியமாக என்ன செய்யணும்? கால் வைக்கணும். கரை புரண்டு ஓடுகிற யோர்தானிலே கால் வைத்து நிற்கணும்னா என்ன வேணும்? தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும்.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிரச்சனைகளில் தைரியமாக கால் எடுத்து வைங்க. நீங்கள் முன்னேறுங்க, ஆண்டவருக்காக செயல்படுங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை செய்ய விடாமல் இது யோர்தான் நதியில் கால் வைங்கன்னு சொன்னது யாரு? ஆண்டவர். அப்போ யோர்தான் நதியில் கால் வைங்கன்னு சொன்ன ஆண்டோடைய வார்த்தையை செய்யறதுக்கு தடையாக என்ன வருதுன்னா, அந்த யோர்தானுடைய தண்ணீர் வேகம், அப்புறம் அந்த சத்தம், அச்சுறுத்தல்லாம் இருக்குல்ல, இதையெல்லாம் தாண்டி நீங்கள் கால் வைக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான். ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய விடாமல் பண்ணுகிற எதையும் குறித்தும் பயப்படாமல் விசுவாசத்தோட கால் வைங்க, முன்னேறுங்க. கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். ஆசாரியர்கள் தைரியமாக கால் வைக்கிறதுக்கு ஒரு காரணம், தோல் என்ன இருக்கு? உடன்படிக்கை பட்டி. அந்த உடன்படிக்கை பட்டி என்ன? அது ஆண்டவர் சமூகம், அவர் தான். அவர் இருக்கிறதுனால நான் தைரியமாக கால் வைக்கிறேன், நிச்சயமாக நடக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை தைரியமாக செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை நிச்சயமாக வழி நடத்துவார். நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிற காரியங்களை எதையும் விட்டுறாதீங்க. நீங்கள் கர்த்தருக்காக கொடுங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்காக ஓடுங்க, ஆராதனைகளுக்கு வாங்க. ஆண்டவருடைய காரியத்தில் எதையும் விட்டுறாதீங்க. உங்களுக்காக தேவன் நிச்சயமாக கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். இந்த யோர்தான் நதியை ஸ்தோத்திரம் பாதை காட்டுவதற்கு எலியாவும் எலிசாவும் தேவனுடைய அபிஷேகத்தால் நிரப்பினாரே. நீங்கள் பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகம் பாதைகளை உண்டாக்கும். ஸ்தோத்திரம். நீங்கள் பெரும்பாலும் இப்போல்லாம் பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபிக்கிறவருடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிச்சுது. நிறைய பேர் ஆராதனையில் கொஞ்சம் நேரம் அவ்வளோதான், ஆனால் வீடுகளில் பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபிக்கிறதில்ல. நீங்கள் பரிசுத்தாவின் நிறைவை விட்டுட்டிங்கன்னா ஆவியாக நம்ம விட்டு போயிடுவார். கர்த்தர் கொடுத்த விலையேறப்பட்ட அபிஷேகங்க, அது எலியாவின் மேல் இருந்தது, எலிசாவின் மேல் இருந்தது, இன்னும் பல தீர்க்கதரிசிகள் மேலே இருந்துச்சு, அப்போஸ்தலர்கள் மேலே இருந்துச்சு அந்த அபிஷேகம். எனக்கு அந்த அபிஷேகத்தை விலையேறப்பட்டதை உங்களுக்கு எனக்கு கிருபையாக கொடுத்துருக்கிறாரு. அபிஷேகம் பெற்றவர்கள் நீங்கள் தொடர்ந்து ஆவியில் நிரம்பி ஜெபிக்கலன்னா அது அணைத்து விடப்படும், அது இல்லாமல் போய்விடும். ஆவியாக நம்ம விட்டு விலகி விடுவார். எனவே நீங்கள் அடிக்கடி நீங்கள் ஜெபிக்கணும். வீட்டில் அந்நிய பாஷைகளில் பேசி நீங்கள் நல்ல ஆண்டவருக்குள்ள ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அன்பானவர்களே, சபையில் நீங்கள் அமைதியாக இல்லாமல் நல்ல ஆவியில் ஜெபம் பண்ணுங்க. யார் உங்களை பார்த்து என்ன ஆக போகுது? நல்லா கவனிங்க. யாராவது உங்களை பார்த்து என்ன சொன்னால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. எனக்கும் ஆண்டவருக்கு இடையில உள்ள உறவு, வேடி பார்க்குறோம், வேடி பார்த்துட்டே இருக்கட்டும், நம்ம முன்னால் போய்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவங்கள வேடி பார்க்குறவங்க பார்க்கட்டும், அவங்க கடைசி வரைக்கும் அப்படியே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே ஆவியில் ஜெபிக்கும் போது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டே இருப்பீங்க. கர்த்தர் நடத்துவார். மூணாவது ஒன்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து யோர்தானை கடந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி யோர்தானை கடந்தார்? அவர் யோர்தானின் அனுபவங்களை கடந்தார். நல்லா கவனிச்சிங்கன்னா, இயேசு யோர்தானில் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் தேவனுடைய குமாரன், அவர் பாவத்தை அறிக்கையிட தேவையில்லை, அவர் ஞானஸ்நானம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக எனக்காக முன்மாதிரியாக இருக்கும்படி அவர் யோர்தானிலே ஞானஸ்நானம் பெற்றார். யோர்தானின் அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. யோர்தானின் வழியாகத்தான் கானான், யோர்தானின் அனுபவங்கள் மூலமாகத்தான் கானான். யோர்தானின் அனுபவமாகிய ஞானஸ்நானத்தின் இல்லாமல் பரலோக ராஜ்யம் இல்லை. உங்களில் இங்கே ஞானஸ்நானம் இதுவரை பெறலைன்னா நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய நிறைவை, ஆசீர்வாதத்தை பெற தேவன் கிருபை செய்வார். நாம் எழுமின்று ஜெபித்து முடிக்க போகிறோம். இந்த இடத்துல நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள். 1, உடன்படிக்கை பெட்டியவே நம்முடைய கண்கள் நோக்கி இருக்கட்டும், கர்த்தரையே நோக்கி இருக்கட்டும். உங்கள் பாதைகளுக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட ஒரு முறை கேளுங்க, ஆண்டவர் என்னை கழுவுங்கப்பா, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரேன்னு ஒரு முறை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என் கண்கள் பரிசுத்தமாக்கப்படட்டும், என் பார்வை பரிசுத்தமாக்கப்படட்டும், என்னுடைய நடக்கை பரிசுத்தமாக்கப்படட்டும். ஆண்டவர்கிட்ட ஒரு முறை கேட்குறீங்களா, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குன்னு சொல்லி ஒரு முறை கேட்குறீங்களா? ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை கழுவுங்க ஆண்டவரே. பிரதர் சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர் சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட உங்களை ஒரு முறை கூட ஒப்பு கொடுங்க. அப்பா, கைகளை உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவருடைய வசனம், அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் ஆண்டவரோடு கூட நெருங்கி வரணும். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரோடு நெருங்கி வரணும். ஒரு முறை கூட கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க, என் தேவனே நீர் இரக்கம் செய்யுங்க, ஆண்டவரே நீர் இரக்கம் செய்யுங்க, ஆண்டவரே
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை பாராட்டுங்க எங்கள் பரலோகத்தின் பிதாவே. இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தேவனே. ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். இன்னைக்கு நாங்கள் கேட்ட இந்த வசனத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் யோர்தானின் தடைகளை தாண்டி போக செய்யும். ஒருவேளை அங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், ஆண்டவரை படிப்பில், ஆண்டவரை சொந்த பந்தங்கள் நடுவில் ஏதோ ஒரு யோர்தானை போல ஒரு தடையை அவங்க சந்திச்சிருக்கலாம். தேவனே, அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களை உடன்படிக்கை பெட்டிகளை சுமந்து செல்ல செய்து ஆமீன் அந்த போராட்டத்திலேயே தைரியமாக காலை வைத்து அவங்க யோர்தானை கடந்து போக பண்ணும்படி ஜெபிக்கிறப்பா. எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்து போடும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அபிஷேகத்தை கொடுங்க. எலியா போல, எலிசா போல அவர்களை சால்வையை முறுக்கி அடித்து அந்த யோர்தானை பிரிந்து போக செய்யத்தக்கதாக வல்லமைகளை தாரும் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை போல யோர்தானின் அனுபவங்களை பெற்று ஞானஸ்நானம் பெற கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தா. வரும் காலங்களில் உம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லட்டும், என் வாழ்விலே தேவன் யோர்தானை பிரித்தார் என்று, யோர்தானை பிரித்தார் என்று சாட்சி சொல்லட்டும். ஆண்டவரை வெற்றியை காண கிருபை செய்யும் ஆண்டவரே. நீரே கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் ஆண்டவருடைய வழி நடத்துதலும் நாம் அனைவரோடும் எந்தெந்தைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்தி நலம் விசாரித்து செல்லுங்கள்.